மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி என்று பல பெயர்ச்சிகள் பேசப்படுறது. இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சியை வைத்துக்கொண்டு வாழ்க்கை இவ்வாறுதான் அமையும் என்ற கனவு காண்றார். ஒரு ராசியை வைத்துக்கொண்டு இவர் கோடீஸ்வரர் ஆவார், இவர் துன்பப்படுவார், இவர் வாழ்க்கையிலே சரிவராது என்றெல்லாம் சொல்லுவதற்கு ஆசைகளும் மனமும் மாறிக்கொண்டே வரும்போது மனோகாரகனாகிய சந்திரனை மட்டும் ஜனன ஜாதகத்தை வைத்து கொண்டு பார்ப்பது சரியா? எல்லா குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சியும் சந்திரனிலிருந்து அளவிடுகிறார்கள். அது எந்த விதத்தில் பிரமாணம் இருக்கிறது என்று புரியவில்லை. எல்லா விஷயத்திற்கும் ஜனன ஜாதகத்தை சந்திரனையே எடுப்பது என்பது வணக்கம். லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாக ஜோதிடத்தில் இப்பொழுது புதிய அணுகுமுறை அந்த கோச்சாரம் பற்றியான ஒரு விழிப்புணர்வு. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி என்று பல பெயர்ச்சிகள் பேசப்படுறது. பொதுவாகவே மக்களே இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும், இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்ற ஒரு விதமான ஆர்வம் தொற்றிக்கொள்கிறது. இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சியை வைத்துக்கொண்டு வாழ்க்கை இவ்வாறு தான் அமையும் என்ற கனவு காண்றாங்க. பொதுவாகவே இது ஒரு பெரிய அளவில் ஒரு வியாபாரம் சார்ந்ததாகவே மாறிடு. சமீபத்தில் கூட ஒரு அன்பர் சொல்லியிருந்தார், இந்த 4 ராசிகள் கோடீஸ்வர யோகம் வந்துவிடும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களில் இந்த 4 ராசியை சேர்ந்தவர்கள் 2 கோடி பேர் இருப்பாங்க. அந்த 2 கோடி பேரும் கோடீஸ்வரர்களாக மாறிவிட்டால் அப்போ தமிழ்நாடு உலகத்திலேயே பெரிய செல்வம் மிக்க நாடாக மாறிடாதா? யதார்த்தத்தில் அது நடக்குமா? நடக்காது. காரணம், இந்த 4 ராசியில் அரசனும் இருப்பான், ஆண்டியும் இருப்பான். எந்த விதமான முன்னேற்றம் இல்லாதவரும் இந்த ராசியில் வருவாங்க. அப்போ பொதுப்படையாக இந்த 4 ராசிகள் கோடீஸ்வர யோகம் வரும். அப்போது அந்த கோடீஸ்வரன் ஆவேன் என்ற கனவுலேயே அந்த ஒரு மாதமோ 2 மாதமோ எந்த விதமான வேலையும் செய்யாத இருந்துடுவான். அதுபோல் எந்த விதமான அணுகுமுறையும் பிரமாணமும் ஜோதிடத்தில் கிடையாது. ஒரு ராசியை வைத்து கொண்டு இவர் கோடீஸ்வரர் ஆவார், இவர் துன்பப்படுவார், இவர் வாழ்க்கையிலே சரிவராது என்றெல்லாம் சொல்லுவதற்கு அங்கே பிரமாணமே கிடையாது. முதல்ல ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய ராசிக்கு பலன் பார்ப்பதே தவறு. தசாபுக்தியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் நகர்கிறான் என்பது தான் ஜோதிடத்தின் ஆதாரமான அடிப்படையான உண்மை. சந்திரனை மட்டும் தசாபுக்தியை வைத்து கொண்டு தான் அவருடைய இருப்பிடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது ஜோதிடம். தசாபுக்தி என்பதே சந்திரனுக்கு தான் பார்க்கப்படுகிறதே தவிர மீதி கிரகங்களுக்கு பார்க்கப்படுவதில்லை. அவ்வாறு இருக்கும்போது பிறந்தது ரிஷப ராசியில், இப்பொழுது நடக்கக்கூடியது சனி தசையோ புதன் தசையோ குரு தசையோ. அப்போது குரு தசை நடக்கிறது என்றால் சந்திரன் மிதுனத்தை அடைந்து விட்டதாக அர்த்தம். இதுக்கு பிறகும் பழைய ராசியையே பார்த்து கொண்டிருப்பதால் ராசி பலன் எவ்வாறு சரியாக வரும்? இப்போது ஒரு ஆதார் கார்டுக்காக ஒரு புகைப்படம் கேட்குறாங்க. அதுக்கு சமீபத்திய புகைப்படம் கொடுப்பீங்களா, 5 வயது புகைப்படத்தை கொடுப்பீங்களா? அதுபோல் நாம் பிறந்த போது இருந்த மனோநிலைமையை காட்டுவது ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசி. அதற்கு பிறகு பல மாற்றங்களை மனம் அடைந்து விட்டது. மனமாற்றம் அடைந்து விட்டதால் இப்பொழுது தசாபுக்தி எந்த இடத்தில் சஞ்சாரம் செய்கிறதோ அதுதானே ராசி. பழைய ராசியை வைத்து பார்த்து என்ன பயன் உண்டு? நாம் அப்பொழுது இருந்த மனோநிலைமை வேறு, இப்பொழுது இருக்கக்கூடிய மனோநிலைமை வேறு.
அப்பொழுது 5 வயதிலும் 10 வயதிலும் ஏற்பட்ட ஆசைகளே வேறு. வாலிபனாகும்போது ஏற்பட்ட ஆசைகளே வேறு. முதிர்ந்த பிறகு கிடைக்கக்கூடிய எண்ணக்கூடிய ஆசைகளே வேறு. அப்போது ஆசைகளும் மனமும் மாறிக்கொண்டே வரும்போது மனோகாரகனாகிய சந்திரனை மட்டும் ஜனன ஜாதகத்தை வைத்து கொண்டு பார்ப்பது சரியா? இந்த கேள்வியை நாம் யதார்த்தமாக அணுக வேண்டும். இதுவும் போக எல்லா குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சியும் சந்திரனிலிருந்து அளவிடுகிறார்கள். அது எந்த விதத்தில் பிரமாணம் இருக்கிறது என்று புரியவில்லை. இப்போது குதிரை வேகத்தை குதிரையோடு கம்பேர் பண்ணணும், ஒப்பிட்டு பார்க்கணும். குதிரையும் யானையும், குதிரை யானை கழுதையும் ஒரே நேரத்தில் சமனாக பார்க்க முடியாது. அப்போது சனி பெயர்ச்சி என்றால் சனி கோச்சாரத்தில் ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு இப்போ இருக்கக்கூடிய சனி எந்த இடத்தில் இருக்கிறார், அதுதானே சரியானது. சந்திராஷ்டமம்னா சந்திரனுக்கு 8ல் சந்திரன், அதாவது ஜனன ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அவருக்கு 8ல் சந்திரன் வரும்போது சந்திராஷ்டமம். இப்போது ரிஷபராசி ஜனன ஜாதகத்தில் இப்போ சந்திரன் இருக்கக்கூடிய இடம் தனுசு என்றால் அந்த சந்திரனுக்கு 8ல் சந்திரன் வந்திருக்கிறார். அப்போது சனி பெயர்ச்சி எப்படி பார்க்கணும்? சனிக்கு இந்த கோச்சார சனி எத்தனையில் இருக்கிறார்? இதை தான் சொல்லும்போது ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னா சந்திரனில் குரு வரும்போது இல்லை, ஜனன ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கிறாரோ அதே இடத்திற்கு குரு வரும்போது வனவாசம். 10ல் குரு பதவிக்கு ஆபத்து என்றால் ஜனன ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கிறாரோ அதுக்கு 10ல் குரு வரும்போது அந்த ஆபத்து வரும், பதவிக்கு ஒரு பிரச்சனை வரும். இப்படி தானே பொருள் கொள்ளணும். எல்லா விஷயத்திற்கும் ஜனன ஜாதகத்து சந்திரனையை எடுப்பது என்பது தவறான அணுகுமுறை. அதனால் பலன் மாறிப்போகிறது. ஆனாலும் நம்முடைய சில ஜோதிடர்கள் அதே அணுகுமுறையை சொல்கிறார்கள். இதுதான் மக்கள் நம்ப வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. உண்மையிலே சொன்னால் ஆராய்ந்து பார்த்தால் சந்திரன் நகர்ந்து கொண்டிருக்கிறான், தசாபுக்தியை வைத்து தான் ராசியை முடிவு பண்ணணும். அதே போல் அந்தந்த பெயர்ச்சிக்கு அந்தந்த கிரகத்தோடு தான் சம்பந்தப்படுத்த வேண்டுமே அல்லாமல் எல்லாவற்றையும் சந்திரனோடு ஒப்பிட்டு பார்ப்பது தவறு. இப்போது சனிக்கு ஜனன காலத்தில் சனி எங்கே இருந்தது, இப்பொழுது சனி எங்கே இருக்கிறது? காரணம் 30 வருடத்திற்கு ஒரு முறை சனி பகவான் அவருடைய இடத்திற்கே வருவார். காரணம் ஒரு ராசியில் அவருடைய சஞ்சாரம் 2.5 வருஷம். அதே போல் குரு 1 வருடம் அல்லது 11 மாதம். அப்போது ஜனன ஜாதகத்துக்கும் இப்போ இருக்க குருவுக்கும் எவ்வளோ வித்தியாசம், எங்கே இருக்கிறார், அதுதானே கணக்கு. 7 நாடு என்றால் சனி ஜனன ஜாதகத்தில் இருந்ததுக்கு 12வது வீட்டில் சனி வருவதும், ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி அதே இடத்தில் இருப்பதும், அதற்கு அடுத்த கட்டத்தில் அடுத்த வீட்டில் சஞ்சரிப்பது தானே 7 நாடு. இவர்கள் எல்லாவற்றையும் சந்திரனுக்கே கணக்கு போடுகிறார்கள். அந்தந்த கிரகத்துக்கு அது தானே ஒப்பிட்டு நோக்கணும். இப்போது தண்ணீராக இருந்தால் லிட்டரில் அளக்கணும், துணியாக இருந்தால் மீட்டரில் அளக்கணும். எல்லாத்தையும் லிட்டர்லேயோ எல்லாத்தையும் மீட்டர்லேயோ அளக்க முடியாது. அப்போது சந்திரனுடைய குணாதிசயம் வேறு, சனி பகவானுடைய குணாதிசயமே வேறு. அப்போ சனி பகவானை சந்திரனிலிருந்து ஒப்பிட்டு நோக்கும்போது அளவீடே மாறிடுமே, காரகத்துவமே வேறையாச்சு. குருவுடைய காரகத்துவம் வேறு, சந்திரனுடைய காரகத்துவம் வேறு. அப்போ காரகத்துவத்தில் சம்பந்தமே இல்லாத இருவரை வைத்து ஒப்பிட்டு நோக்குவது எந்த முறையில் சரியானது? இதுதான் என்னுடைய கேள்வி. யோசித்து எது சரியானது என்பதை நீங்களே முடிவு பண்ணிக்கும். நன்றி, வணக்கம்.